நாகர்கோவிலில் துவங்கியுள்ள புத்தக திருவிழாவில் 5 லட்சத்திற்கும் மேலான புத்தகங்கள் விற்பனைக்கு வைக்கப்பட்டுள்ளன. கன்னியாகுமரி மாவட்ட நிர்வாகமும் நேஷனல் புக் டிரஸ்டும் இணைந்து நடத்தும் புத்தக திருவிழா நாகர்கோவில் SLB பள்ளி மைதானத்தில் சனிக்கிழமையன்று தொடங்கியது. பள்ளி கல்வித்துறை அமைச்சர் வைகை செல்வன் கண்காட்சியை துவக்கி வைத்தார். 100க்கும் மேற்பட்ட அரங்குகள் அமைக்கப்பட்டுள்ள இந்த புத்தக கண்காட்சியில் 5 லட்சத்திற்கும் மேற்பட்ட பல்வேறு பதிப்பகங்களின் புத்தகங்கள் விற்பனைக்கு வைக்கப்பட்டுள்ளன. இந்த புத்தக கண்காட்சி மாணவர்கள் மற்றும் பொதுமக்களிடையே புத்தகம் வாசிக்கும் பழக்கத்தை அதிகரிக்கவும் அறிவு பசியை போக்கவும் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டது. புத்தக திருவிழாவில் பல்வேறு சமூக பார்வையில் இருக்கக்கூடியது பல்வேறு விஷயங்களுக்கு கிடைக்கக்கூடிய புத்தகங்களை மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் இதை பார்த்து பயன்பெறணுங்கிறது முக்கியமாக இந்த மாதிரி புத்தக திருவிழா நடத்தப்படுவதோடைய நோக்கம். படிச்சு முடிச்சதும் வேலைக்கு போகும்பொழுது அதற்கு தேவையாக எப்படி நடந்துக்கலாம், தன்னை எப்படி மெருகேற்றிக் கொள்றது, அந்த மாதிரி சுய முன்னேற்ற நூல்கள் அது ரொம்ப முக்கியமாக இப்ப தமிழ்ல நிறைய மொழிபெயர்த்து வந்திருக்கு. அந்த மாதிரி உள்ளது இருக்கு. தீவிர இலக்கியம் சார்ந்த விஷயங்கள், சமூகத்தில் இப்ப நடக்கக்கூடிய பிரச்சனைகளை பத்தின உள்ள புத்தகங்கள், இப்படி பல்வேறு டாபிக்ஸ்ல நம்மளுக்கு அவைலபிளா இருக்கு. இந்த கண்காட்சி ஜூலை 28ஆம் தேதி வரை நடக்கிறது.